இந்த ஆண் சாபம், இந்த செவ்வாய் கர்மாவுடைய இம்பாக்ட் என்னன்னா, முதல்ல கல்யாணமே ஆகாது. அடுத்தடுத்த தலைமுறைக்கு தான் ஒரு வேதனையை அனுபவிப்பதற்கு முன்பாக அதே வேதனையை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோமே, அந்த இடத்துல நாம இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்ன்ற அந்த ஒரு சிந்தனை இருக்கு பாருங்க, எம்பத்தி. அதை பத்தி யோசிச்சாங்கன்னா கர்மா வரவே வராது. இதுல குறிப்பா இந்த பூரம் நட்சத்திரம், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம் அப்படிம்பாங்க. கடவுள் தான் வேணும், எனக்கு மனுஷனே வேணாம்னு கேட்டு கல்யாணம் பண்ணவங்க அந்த அம்மா. நம்ம ஜாதகத்துல என்னென்ன துறை சார்ந்து வரனாமையும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ நிறைய மருத்துவர்கள் பாருங்க, எனக்கு மருத்துவத்துறையில இருந்தா வரன் வேணும்னு கேட்பாங்க. ஆனா அவங்க ஜாதகத்துல அதுக்கான அனுமதி இருக்கணும். அது இல்லாம எனக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் வேணும்னு கேட்டு இன்னுமே பல பேர் கல்யாணம் ஆகாம உட்காந்துருக்காங்க. ஜாதகம்ன்றது உங்களுக்கு வந்து வெறும் விதிகள் தான். விதினா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிறாங்க. விதின்றது தலையெழுத்து கிடையாது. விதின்றது நமக்கான டூஸ் அண்ட் டோன்ஸ். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வந்து பெண் சாபம் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதில் வந்திருந்த பெரும்பாலான கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் சாபம் பற்றி நிறையவே சொல்லிட்டீங்க. ஆண் சாபம் அப்படிங்கிற ஒன்று வந்து இல்லவே இல்லையா, இல்லை அது இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் பொண்ணு 2 பேருக்கும் வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு கற்பனையான ஒரு சுச்சுவேஷன் தான். இதுவும் நடக்குதான், ஊருக்குள்ள நடக்காமலாம் இல்லை. இப்போ திருமணம் ஏற்பாடு பண்ணுறாங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கல்யாணம் வரப்போகுது. ஓகேங்களா, கல்யாணம் நெருக்கம், ஆல்மோஸ்ட் கல்யாணம் வரப்போகுது. எல்லாருக்கிட்டையும் இன்வைட் பண்ணியாச்சு, எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு. ஓகே, அப்படி கல்யாணம் நெருக்கத்தில் வரும்பொழுது அந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அதுக்கு முன்பாக பழகி கொண்டிருந்த ஒரு நபர், ஓகேங்களா, ஏற்கனவே லவ் கமிட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, அதை பற்றி அவங்க வீட்லேயும் சொல்லலை, யாருக்கிட்டையுமே சொல்லலை. குறிப்பாக அந்த பையன்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணலை. யார் அந்த ஃபிக்ஸ் பண்ண அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆன அந்த பையன்கிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் அவங்க எதுவுமே சொல்லாமல் இவங்க பாட்டுக்கு திடீர்னு அப்ஸ்காண்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து மண்டப டைமில் அப்ஸ்காண்ட் ஆனாலும் சரி, திருமணம் நெருங்குற டைமில் அப்ஸ்காண்ட் ஆனாலும் சரி, இது சுற்றி இருக்கவங்கள பாதிக்கும், எல்லாரையும் கஷ்டப்படுத்தும். ஓகே, ஆனால் இதில் இருக்கிறதுலையே யார் அதிகமான பாதிப்பு, உளவியல் பாதிப்புக்கு உள்ளாவாங்க? அந்த பையன். எப்படி ஒரு பெண்ணுக்கு திருமணம் மறுக்கப்படுகின்ற பொழுது அல்லது திருமண வாழ்க்கை சரியாக அமையாத பொழுது உளவியல் பாதிப்பு ஏற்படுகின்றதோ, இப்போ உளவியல் பாதிப்புக்கு ஆளாகிறது யாரு? பொண்ணு கிடையாது. அப்போ விக்டிம் யாரு? ஆண். அந்த மாப்பிள்ளைன்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பையன். இப்போ அவரு தான் செவ்வாய். ஓகே, இப்போ அவர் ஒருவேளை வயிறு எரிந்தார் அப்படின்னா, அவர் மனசு கஷ்டப்பட்டார் அப்படின்னா, அவர் கண்ணீர் விட்டு அழுதார் அப்படின்னா, ஓகேங்களா, அவர் சபிக்கலாம் வேண்டாம். ஓகேங்களா, அவர் மனசு வேதனைப்படுறாரு, இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ இது பாதிக்குமா, பாதிக்காதா? நிச்சயமா பாதிக்கும். வெறும் அந்த பெண்ணை மட்டும் பாதிக்குமா, அடுத்தடுத்த தலைமுறையும் பாதிக்குமா? தலைமுறையே பாதிக்கும். ஓகேங்களா, இவ்வளோதான் விஷயம். சரி, இப்போ அதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். இது ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள், நான் சும்மா சாதாரண எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேனே. ஒரு ஆண் இருக்காரு, அவர் டீ டோட்டலராக இருக்கிறாரு, நேர்மையான ஒரு மனிதர். ஓகேங்களா, மாது எந்த பழக்கமும் அவருக்கு கிடையாது. ஓகேங்களா, கண்ணை தாண்டி அவர் யாருக்கிட்டையும் பேசுனதும் கிடையாது, குனிந்த தலை நிமிராத ஒரு ஆண். அவருடைய தொழிலில் அவர் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஓகே, அவருக்கு ஒரு 30 வயது ஆகுது, 32 வயது ஆகுது. ஆனால் அவர் வந்து ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. அந்த நிறுவனம் வந்து அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்பு பெருசு, பெரிய ஒரு அசோசியேட் லெவலில் இருக்கிறாரு. ஆனால் அதற்கான சம்பளம் அவருக்கு இல்லை. ஓகேங்களா, 1 லட்சம் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல இப்போ 60,000 ரூபாய் தான் அவர் சம்பாதிக்கிறாரு, இல்லை 70,000 ரூபாய்க்குள்ள தான் அவர் சம்பாதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து பெண் பார்க்க போகிறாரு. ஓகேங்களா, வெறும் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாப்பிள்ளையை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், இவருக்கு திருமணம் செய்து கொள்ளும் தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்சல்ட் பண்ணி அனுப்புறாங்க. அப்படின்னா இப்போ இதில் பாதிக்கப்படுறது யாரு? அந்த நபர். அவர் மனசுக்குள்ள என்ன நினைப்பாரு? எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நான் படித்த ஃபீல்டில் தான் நான் வேலை பார்க்குறேன், இன்னி வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். வெறும் அந்த 1 லட்ச ரூபாய்க்கும் அந்த 60,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ்னால என்னோட ப்ரொஃபைல் அலக்கழிக்கப்படுது. ஆனால் நான் இந்த பெண்ணுக்கிட்ட இருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கல, இதில் என்னுடைய தவறு என்னங்க இருக்குது அப்படின்னு ஒரு பையன் கேட்குறாரு. நீங்க சொல்லுங்க, அந்த பையனுடைய தரப்புல என்ன தவறு? எதுவுமே இல்லை சார், எதுவுமே இல்லை. நினைச்ச கல்யாணம் பண்ணலாம் இல்லையா? நிச்சயமா பண்ணலாம். ஓகேங்களா, சரி. 1. 2வது, உருவ கேலி செய்து சில பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? முடி இல்லை, ஹேர் ஃபால் ஆயிடுச்சுன்ட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பையன் செட்டில்டாக வேணும்னு கேட்குறீங்க, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கணும்னு கேட்குறீங்க, பெரிய பொசிஷனில் இருக்கணும்னு கேட்குறீங்க, இந்த போக்கரி படத்தில் வர மாதிரி நிறைய படிச்சிருக்கணும், பெரிய ஜாபில் இருக்கணும், ரொம்ப நல்லவராக இருக்கணும்னு கேட்குறீங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய படித்த பெரிய ஜாபில் ரொம்ப நல்லவராக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவருடைய ஃபோக்கஸ் முழுக்க எங்கே இருக்கும்? அவருடைய ஸ்கின்னையும் அவருடைய உடல் அழகையும் தோற்றத்தையும் பராமரிக்கிறதுல அவருடைய ஃபோக்கஸ் இருக்காது. தம்பி தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தலையில் இருக்கும். வீடு வாங்கணும், வீடு இல்லாத பட்சத்தில் வீடு வாங்கணும், அதுலேயே அவருடைய பாதி வாழ்க்கை போயிடும். ஓகேங்களா, அப்போ அதுக்கு மத்தியில் ஆஃபீஸ் டார்ச்சரையும்
சமாளிக்கணும், வீட்டு டார்ச்சரையும் சமாளிக்கணும். இவ்வளோ ஸ்டேஜையும் கடந்து இப்போ தான் திருமணம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே அவர் பலவித கனவுகளோடு உள்ள நுழைகிறாரு. அவரை நீங்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறதுனா நியாயமாக ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஒன்றுமில்லாத விஷயத்துக்காக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க. அப்போ அவருடைய மனம் குமுறுமா குமுறாதா, ஓகேங்களா? அவர் அதுக்கு என்ன பண்ணுவார்? அவர் அதுக்கு காரணம் கிடையாது. கேட்டால் நீங்கள் என்ன சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல் ஹேர் வச்சுக்கலான்னு. அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இருந்தால் அவர் ஏன் வந்து இந்த நிலைமையில் இருக்கார்? அவர் தானே எப்போவோ அதை பண்ணியிருந்துருக்கலாமே, கரெக்டு தானே? இந்த மாதிரி திருமணத்துக்கு முன்பாகவும் சரி, திருமணத்துக்கு பின்பாகவும் சரி, ஒரு ஆணிடம் அதிகமான அவருடைய நிலைமையும் தாண்டி ஓவர் எதிர்பார்ப்பில் நீங்கள் படுத்துகிற காயம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு ஆம்பளை எங்கே போய் சொல்லி அழுவார்? ஒரு ஆணுக்கு எப்படி ஒரு பெண்ணுக்கு பல ரோல் இருக்குதோ, தங்கச்சியாக அக்காவாக இருப்பாங்க, அம்மாவாக இருப்பாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க, மனைவியாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே பெண்கள் நதி மாதிரி பல ரோல். அப்போ ஆணுக்கும் பல ரோல் இருக்குது. ஆணுக்கும் அப்பான்னு ஒரு ரோல் இருக்குது, ஒரு அப்பா அம்மாவுக்கும் புள்ளன்னு ஒரு ரோல் இருக்குது, கரெக்டு தானே? ஒரு தம்பி தங்கச்சிக்கு அண்ணன்னு ஒரு ரோல் இருக்குது, இல்லை தம்பின்னு ஒரு ரோல் இருக்குது. அப்போ எல்லா வகையிலும் நீ எதற்கும் பிரயோஜனப்படாதவன், நீ வந்து உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, நீ இவ்வளோ பண்ணுறியா, இவ்வளோதானா அப்படின்னு ஒரு சீனு சொல்கிறது இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு அந்த இம்பேக்டை ஹர்ட் பண்ணும் அப்படின்னா, அந்த பரம்பரையில் இந்த செவ்வாயினுடைய கர்மாவை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆண் பாவமும் பொல்லாதது தான், ஓகேங்களா? சரி, இதனோட இம்பாக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, சுக்கிரன் கர்மாக்கு இம்பாக்ட் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை சரியில்லாது சுக்கிரன் கர்மாவோட இம்பாக்ட்னு. இந்த ஆண் சாபம், இந்த செவ்வாய் கர்மாவோட இம்பாக்ட் என்னன்னா, முதல்ல கல்யாணமே ஆகாது. அடுத்தடுத்த தலைமுறைக்கு பணம் இருக்கும், சொத்து நிறைய இருக்கும், ஓகேங்களா? ஆனால் வரன் தேடிட்டு இருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் 15 வருஷமாக வரன் தேடிட்டு இருப்பாங்க. ஒரு வரன் முடியாது. அந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்குது இன்னமும். நீங்கள் இன்றைக்குமே பாருங்கள், எந்த லாஜிக்கும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்களே. இன்றைக்குமேம்மா வெறும் 15,000 20,000 ரூபாய்க்குள்ள சேலரி இருக்கிறவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வாடகை வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, குழந்தைங்க ஓடி ஆடிட்டு எளிமையான ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காங்க. 50 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, ஏன் சந்தோஷம் இல்லை? நீங்கள் நினச்சா 100 கல்யாணம் பண்ண முடியும், 100 சவரம் நகை வச்சுருக்கிறீங்க, ஏன் அவளை கல்யாணம் ஆகலை? ஏன்னா அந்த எதிர்பார்ப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பில் அன்போடு இருக்கணும், வர வந்து இப்போ நம்மளை சரிசமமாக மதிக்கணும், நம்மக்கிட்ட மனசு விட்டு பேசணும், நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கணும், இந்த மாதிரி குணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தீங்க. பணத்தில் ஓரளவுக்கு குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த வரன் வரும். ஓகே, நீங்கள் வந்து இது இவ்வளோ இருக்கணும், இது இவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கீங்க. சரி, இப்போ அதே மாதிரி அவரும் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தாருன்னா உங்கள் லிஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆள் வந்துட்டாருப்பா, நல்லா ஜெம் ஆஃப் த பர்சன், ஹீரோவாக வந்துட்டார். நீங்கள் கருப்பாக இருக்கீங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, நீங்கள் குள்ளமாக இருக்கீங்கன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா? எப்பொழுதுமே தான் ஒரு வேதனையை அனுபவிப்பதற்கு முன்பாக அதே வேதனையை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோமே, அந்த இடத்துல நாம் இருந்தால் நமக்கு எப்படி இருக்குன்ற அந்த ஒரு சிந்தனை இருக்குது பாருங்க, எம்பத்தி. அதை பற்றி யோசிச்சாங்கன்னா கர்மா வரவே வராது. அதை பற்றி யோசிக்காம சில விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் கர்மாவினுடைய ஆரம்பம். அதுவும் செவ்வாயினுடைய கர்ம பதிவு, அதான் ஆண் சாபம்னு சொன்னேன். இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு கொண்ட 4 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இதில் குறிப்பாக இந்த பூரம் நட்சத்திரம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம் அப்படிம்பாங்க. கடவுள் தான் வேணும், எனக்கு மனுஷனே வேணான்னு கேட்டு கல்யாணம் பண்ணவங்க அந்த அம்மையார் தெரியுமில்ல, அவங்க ஹிஸ்ட்ரி தெரியும். திருப்பாவை ஆண்டாள் பாட்டே இருக்குது, எனக்கு மனிதர்கள் வேணாம், எனக்கு விஷ்ணு தான் வேணும்னு கேட்டு கல்யாணம் பண்ணவங்க. அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். பெரிய ஆழ்வாருடைய மகள் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. அப்போ அந்த நட்சத்திரத்துல நிறைய மனிதர்கள் பிறப்பாங்க இல்லையா, அந்த குடும்பத்துல பாருங்க, குறைஞ்சது அந்த பூர நட்சத்திரம் எந்த ஃபேமிலியில் இருக்குதோ அந்த ஃபேமிலியில இந்த மாதிரி வரலாம் வேணான்னு தட்டிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி குறைஞ்சது 2 பேராவது உண்டு. இந்த கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தை கொண்ட குடும்பம். அதுலேயும் ஒரு வீட்டில் 2 பூர நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு மட்டும் ஒரு குடும்ப ஜோதிடராக ஒருத்தர் அமைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை மாதிரி கோடீஸ்வரன், அவரை மாதிரி லட்சாதிபதி இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. திருமண பொருத்தம் பார்த்து 4 வீடு வாங்கிட்டு வரும். நான் என்ன சென்ஸில் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். எதை எடுத்தாலும் எதையாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருந்தா, எனக்கு பெட்டர் பேக்ஸ் லைட்டு தான் வேணும்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? சரி, அப்படி ஜாதகத்துக்குன்னு ஒரு இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ நமக்கு ஆசைப்படுறதே கூடாதா சார், நமக்கு வந்து ஆசைப்படவே கூடாதா அப்படின்னா, அதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஜாதகத்தில் என்னென்ன துறை சார்ந்து வரனாமையும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. இப்போது நிறைய மருத்துவர்கள் பாருங்கள், எனக்கு மருத்துவத்துறையிலேருந்து வரன் வேணும்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்தில் அதுக்கான அனுமதி இருக்கணும். அது இல்லாமல் எனக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் வேணும்னு கேட்டு இன்னுமே பல பேர் கல்யாணம் ஆகாமல் உட்காந்துருக்காங்க. அப்போது எப்படி எதிர்பார்க்கலாம்னா, நமக்கு என்ன தேர்வு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியணும். அதுக்குள்ளே நம்ம விளையாடிக்கலாம், அதுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்.
ஜாதகம்ன்றது உங்களுக்கு வந்து வெறும் விதிகள் தான். விதினா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தலையெழுத்துன்னு நினச்சிக்கிறாங்க. விதின்றது தலையெழுத்து கிடையாது. விதின்றது நமக்கான டூஸ் அண்ட் டோன்ஸ், அதுதான் விதி. ஓகேங்களா? அப்போ அதுக்குள்ளே நமக்கான எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே அளவாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோம்னா செவ்வாய் கர்மா மட்டும் இல்லை, எந்த கர்மானுடைய தாக்கமும் நமக்கு இருக்காது. சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு திருமணத்துக்கு முன்பாகவோ திருமணத்துக்கு பின்பாகவோ ஒரு ஆணுக்கு இழைக்கப்படுற அந்த அநீதி அதுதான் வந்து சாபமாக மாறுது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்போது இந்த திருமண உறவில் மட்டும்தான் ஆண் சாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது நீங்கள் செவ்வாய் கர்மான்றது வெறும் திருமண உறவுன்னு எடுத்துக்க முடியாது. நிலத்தின் மூலியமாகவும் ஒருத்தர் வஞ்சிக்கப்படுவாங்கல்ல. சொத்து, உடன் பிறந்தவங்க இருக்கிறாங்க, அப்பாவோட சொத்து இருக்குது. இப்போ 2 பேர் இருக்காங்க, 2 அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு ஒரு பொருளாதார தேவை, ரொம்ப எமர்ஜென்சி தேவை ஏற்படுது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உடன் பிறந்தவர்கிட்ட சகோதரர்கிட்ட அப்பா இந்த சொத்தை வித்துடலாம்ப்பா அப்படின்றாரு. அவர் விற்கக்கூடாதுன்றாரு. இவர் என்ன கேட்குறாருன்னா, அப்பா எனக்கு ஒரு பொருளாதார தேவை இருக்குது, இந்த படிப்புக்கு இது பண்ணணும், வெளிநாட்டுக்கு பசங்களை அனுப்பி வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எனக்கு ரொம்ப பெரிய கடன் பிரச்சனை இருக்குது, அதனால் இதை நான் விற்றாதான் அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல. சரி, அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணலன்னா அவர் இன்னொரு ஆப்ஷன் சொல்லுவார். என்னன்னா, பேசாமல் இந்த என் பேரில் இருக்கிற பங்கு இருக்கு பாரு, அதுக்கான காசும் நீயே கொடுத்து நீயே மொத்தமாக வாங்கிக்கோ, எனக்கு அந்த பணம் மட்டும் கிடைச்சா போதுன்ட்டு. அதுக்கு அது ஒத்து போகணும். நிறைய குடும்பங்களில் அதுக்கு ஒத்துவே போக மாட்டாங்க. ஒத்து போகாமல் கேஸ் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? உட்காந்து பேசுனாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேலை, உட்காந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்கன்னா 10 நிமிஷம் வேலை. ஆனால் 10 வருஷமா அந்த சொத்து விற்காம அப்படியே கிடக்கும். அப்போ இது என்ன கர்மா? இது செவ்வாய் கர்மா. ஓகேங்களா? உடன் பிறந்தவங்க காரணமே இல்லாமல் அடிச்சுப்பாங்க. ஓகேங்களா? எப்போ பாரு மூத்தவங்களே விட்டு கொடுக்க சொல்றது. இன்னைக்கும் அது பல குடும்பங்கள்ல இருக்குது. நான் வந்து அதை குறையா சொல்லலை. இன்றைக்கும் பாருங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சு, ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பலியாடு யாருன்னா மூத்தவங்க தான். தம்பி தங்கச்சிங்களுக்கு நீங்கள் தான் செய்யணும், தம்பி தங்கச்சிங்களுக்கு நீ தான் விட்டு கொடுக்கணும். சரி, ஓகேப்பா, தம்பி தங்கச்சிக்கு அவர் படிக்க வைக்கிறாரு, செய்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்போ இவருக்குன்னு ஒரு நிலைமை வருது இல்லை, இவருக்குன்னு ஒரு தேக்கம் வரும்ல, பொருளாதார தேக்கம் எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் எல்லா டைமும் கொட்டிக்கிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போது இவ்வளவு காலமாக தம்பி தங்கச்சிங்களுக்கு செஞ்சார் இல்லையா, அப்போ அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் வரணும்ல. அதாவது நான் சகோதர பாசம்னா என்னன்னா, என் தட்டுலேருந்து ஒரு 4 வாய் உங்கள் தட்டுக்கு போகுதுன்னா எனக்கு பசி ஏற்படும் போது உங்கள் தட்டுலேருந்து ஒரு 2 வாயாவது எனக்கு வரணும். ஓகேங்களா? நான் மட்டும் உன் தட்டுலேருந்து நல்லா உட்கார்ந்த இடத்துலேருந்தே உட்காந்து சாப்பிடுவேன். ஓகேங்களா? நல்லா உடம்ப வளர்த்துப்பேன். ஆனால் நீ கேட்கும்போது நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ தான் அண்ணன், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் ஏற்றுக்கணும்னா செவ்வாய் கர்மா வருமா வராதா? ஓகேங்களா? ஸோ 3 விதம். என்ன 3 விதம்னா, ஒன்று நிலம், இன்னொன்று திருமணம், இன்னொன்று சகோதரம். இதெல்லாம் இன்னொரு விஷயம் இருக்குது, உத்தியோகம். உத்தியோகத்தில் முறைகேடுகள் நடக்குதுல்ல, அதன் மூலியமாகவும் செவ்வாயினுடைய கர்ம பதிவு வரும். இப்போ உத்தியோகத்தில் யாரெல்லாம் முறைகேடுகள் பண்ணுறாங்களோ அந்தந்த அடுத்தடுத்த தலைமுறையை பாருங்க, வேலையே கிடைக்காது நிறைய பேருக்கு. தகுதி இருக்கான வேலை கிடைக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ஆனால் முற்பகல் என்ன செய்தோம்னு இருக்கு. ஓகேங்களா? அதே பேட்டர்ல எக்ஸாக்டா அந்த கர்மா சம்பந்தப்பட்ட டிவிஷன்ல அந்த தவறுகள் நடக்கும். இப்போ இந்த ஆண் சாபம் இருக்கு அப்படிங்கறத என்னென்ன சிம்டம்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் சார்? ஜாதக ரீதியா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்துல அந்த குடும்பத்துல சுத்தி பிறவிகள் நடக்கும். கும்ப லக்னத்துல பிறப்பாங்க. ரிப்பீட்டடா கும்பத்தை லக்னமாக கொண்டு பிறப்பாங்க. லக்னத்திலேயே சனி அப்படின்ற கிரகம் இருக்க பிறப்பார்கள். 1-11 பாவச்சேர்க்கையோட பிறப்பாங்க. இதெல்லாம் ஜாதகம் சொல்லி காட்டுற சிம்டம்ஸ். இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி. இது இல்லாமல் இன்னொரு சிம்டம் என்ன சிம்டம்னா, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிறது, உடன் பிறந்தவங்களோட சண்டை இருந்துகிட்டே இருக்கிறது, உத்தியோகத்தில் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கிறது. அதாவது விட்டா இன்னைக்கு நான் ரிசைன் பண்ணிடுவேன், ஆனால் வேற வழியில் தலை எழுத்து நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு தினம் தலையில் அடிச்சுட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா? பிடிக்காத ஒரு வேலையை, ஒரு சூழலை நம்மளால் ஒரு நாள் கூட செய்ய முடியாது. ஆனால் சில பேர் பிடிக்காத தொழிலை வாழ்நாள் ஃபுல்லாக செய்வாங்க. பிடிக்காத உத்தியோகத்தை வேற வழி இல்லை, எனக்கு இஎம்ஐ கட்டணும், எனக்கு செலவு இருக்குது, வாழ்நாள் ஃபுல்லாக செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி உத்தியோகமே நரகமாக மாறுவது, வம்பு சண்டையின் மூலியமா பிரச்சனை வருது. இதெல்லாம் செவ்வாய் கர்மா, இதெல்லாம் ஆண் சாபத்துக்கான சிம்டம்ஸ். சரி, இப்போ சிம்டம்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு, இதற்கான தீர்வு என்ன? இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல் முடிவு எடுக்கிறது தான் தீர்வு, வேற ஒண்ணுமே கிடையாது. சொத்து பிரச்சனையா, உட்கார்ந்து 2 பேரும் அவங்களோட ஈகோ விட்டுட்டு உட்கார்ந்து பேசுறது தான் தீர்வு. ஜோதிடர்கிட்ட வந்து 15 வருஷமா கேஸ்ல போயிட்டு இருக்கு சார், அதில் எப்போ சார் முடியும்னு ஜாதகத்தில் போட்டிருக்குன்னு கேட்கக்கூடாது. திருமணம் பிரச்சனையா, செவ்வாய் கர்மா இருக்கா, எதிர்பார்க்கவே செய்யாதீங்க. பொண்ணாக இருந்தால் போதும், பையனாக இருந்தால் போதும்னு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த துப்பாக்கி படத்தில் ஒரு செய்தி ஒன்று தெரியுமா, கும்பிடு போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் இந்த செவ்வாய் கர்மா சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ். ஏன்னா இந்த செவ்வாய் கர்மானுடைய தாக்கம் ஜாதகத்தில் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது, வேலை இருக்குது இல்லை அதெல்லாம் விஷயம் கிடையாது, லாஜிக்கே எல்லாம் நடந்துடும். செவ்வாய் கர்மானுடைய தாக்கம் அவங்களுடைய 7ஆம் பாவத்து கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க தகுதியான ஆளாக இருந்தாலுமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இவங்களும் பண்ணுவாங்க ரிஜெக்ஷன். ஸோ அப்போ இந்த 2 இம்பேலன்ஸையும் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்.
அதுதான் தீர்வு. சார் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த ஆண் சாபம் பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேர்களே, இன்னைக்கு இந்த செவ்வாய் கர்மா அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆண் சாபம் இதை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.